வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூண்டோடு திமுகவின் எம்பிக்கள் பதவி பறிக்கப்பட உள்ளது. சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நேற்று மக்களவை கூட்டத்தொடரில் பாஜக இந்தியா கூட்டணி மோதலில் முக்கியமாக திமுகவின் எம்பிக்கள் செய்த அநாகரிகமான செயல்தான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த தள்ளுமுள்ளில் 2 பாஜக முக்கிய எம்பி மண்டை உடைக்கப்பட்டதால் மிகப்பெரிய அளவிலான வைரலாக பார்க்கப்பட்டது. பாஜக எம்பி மண்டை உடைக்கப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி மீது 6 பிரிவுகளில் வழக்குப்பதிவும் செய்யப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி மீது கொலை முயற்சி வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று பாஜக அளித்த புகாரில் அதனை போலீசார் நிராகரித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கியது. இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைக்கு வரவுள்ள நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்யசபாவில் அம்பேத்கர் பற்றி கூறிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்ல அவரது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடு முழுவதும் போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருகிறது. நாடாளுமன்றத்தையும் எதிர்க்கட்சியினர் முடக்கி வருகின்றனர். நேற்றைய தினம் காங்கிரஸ், திமுக உட்பட எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்தினர். நீல நிற ஆடைகளை அணிந்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தை நடத்தினர். அப்பொழுது நாடாளுமன்ற நுழைவாயிலில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட பொழுது திமுகவின் எம்பிக்களான கனிமொழி, ராசா, பாலு இவர்கள் மோதலில் ஈடுபட்டதில் 2 பாஜக எம்பி தலை மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் தள்ளிவிட்டார் என்று அவர் மீது கொலை வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு அவர் சட்டத்திற்கு புறம்பாக செய்யப்பட்டார் மக்களவையில் என்றுதான் அவர் மீது வழக்கு பதிவு மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த நிலையில்தான் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா அதிரடியான உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறார். அதாவது சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நாடாளுமன்றத்தின் அனைத்து நுழைவாயில்களிலும் போராட்டம், தர்ணா நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாஜக, காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சியினருக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற அசம்பாவித சம்பவங்களை செய்பவர்கள் அவரது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எச்சரிக்கை செய்துள்ளார். குறிப்பாக திமுகவின் எம்பிக்களாக இருக்கக்கூடிய கனிமொழி, ராசா, தயாநிதி மாறன், பாலு மற்றும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இவர்கள் செய்த அசம்பாவிதங்கள் தான் போராட்டத்திற்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது.